எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் டிராகன் ஃப்ரூட் பற்றி பார்க்க போகிறோம். கள்ளி வகைகளில் நிறைய இருக்குது. அதில் ஒரு வகையான கள்ளியில் காய்க்கக்கூடிய பழம்தான் இந்த டிராகன் ஃப்ரூட். இந்த டிராகன் ஃப்ரூட்டில் நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மையும் இந்த டிராகன் பழங்களுக்கு உண்டு. இந்த வகை கள்ளியில் காய்க்கக்கூடிய பழத்தில் முட்கள் எதுவும் இருக்காது. இந்த பழங்களை சம்மர் சீசனில் நம்ம கடைகளில் நிறைய பார்க்கலாம். நமது உடம்புல உள்ள பற்களையும் எலும்புகளையும் வலுவாக்கும் தன்மையில் இந்த பழம் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். இந்த கள்ளி செடிகள் வறண்ட நிலப்பகுதிகளில் வளரக்கூடியது. இந்த கள்ளி பழங்களை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல உள்ள பிளேட்லெட்ஸ் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புக்களை கரைக்கக்கூடிய தன்மை இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ்க்கு உண்டு. டிராகன் ஃப்ரூட்டை வச்சு லெமனேட் செஞ்சோன்னா அதுக்கு மஞ்சள் நிற பழத்தை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பழங்களோட டேஸ்ட்டு இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையில் இருக்கும். நம்ம சேனலில் 4 வகையான ஸ்மூதி ரெசிபி இந்த பழத்தை வச்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் 3 வகைகள் இருக்குது. சிவப்பு தோலுடன் கூடிய சிவப்பு சதை கொண்ட பழம், சிவப்பு தோலுடன் கூடிய வெள்ளை சதை கொண்ட பழம், மஞ்சள் நிறத்துடன் கூடிய வெள்ளை சதை கொண்ட பழம். சிவப்பு சதை கொண்ட பழங்கள் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். வெள்ளை நிற சதை கொண்ட பழங்களில் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும், புளிப்பு சுவை சற்று குறைவாக இருக்கும். டிராகன் பழத்தின் விதைகள் செரிமானத்திற்கு நல்லது. இந்த பழத்தோட அளவு மற்றும் இனம், உருவம் இவற்றை கொண்டு டிராகன் பழங்களின் சுவைகளிலேயும் வேறுபாடு இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்ட பழங்களில் இதுவும் ஒன்று. இந்த பழத்தில் உள்ள தோல் பகுதியை சாப்பிடக்கூடாது. உள்ள சதை பகுதியை மட்டும்தான் சாப்பிடணும். அந்த உள்ள சதை பகுதியில் கருப்பு கலரில் இருப்பதெல்லாம் விதைகள். இந்த விதைகளோடு சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய செரிமான சக்தி அதிகரிக்கும். பொதுவாக கள்ளிப்பழங்கள் சாப்பிட்றதுனால பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் வெகுவாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இரத்த சோகை பிரச்சனையை இப்பழம் உட்கொள்வதன் மூலம் தவிர்க்க முடியும். கண்கள், இதயம், தலைமுடி இவற்றின் ஆரோக்கியத்திற்கு இந்த பழத்தை உண்ணலாம். மொத்தத்தில் மருத்துவ குணங்கள் அதிகம் அடங்கியுள்ள பழங்களில் இந்த டிராகன் ஃப்ரூட்டும் ஒன்று. உடல் எடை குறைப்பு, செரிமான அதிகரிப்பு, கொலஸ்ட்ரால் குறைப்பு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குகிறது. டிராகன் ஃப்ரூட்டில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறது. இந்த செடி நீங்கள் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சதைப்பகுதியை எடுத்து நீங்கள் பதியம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த செடிகள் வளரும். இந்த பழங்களை தோல்களை நீக்கிட்டு அப்படியே சாப்பிடலாம். சில பழங்கள் ருசியாக இருக்கும், சில பழங்கள் ருசி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ருசி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பழங்களை ஒதுக்காதீங்க. இந்த மாதிரி பழங்களில் தான் அதிக மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட கிவி பழத்தோட டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். இந்த பழங்களோட ருசி பிடிக்காதவங்க உங்களுக்கு பிடிச்ச பழங்களோட மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட் சாலட் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ஸ்மூதி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ஜூஸஸ் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பழங்களை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஆர்த்ரைட்டிஸ்னால் ஏற்படக்கூடிய வலியை சரி பண்ணுறதுனால இதனை அலர்ஜி எதிர்ப்பு பழம்னு அழைப்பாங்க. இந்த டிராகன் ஃப்ரூட்டோட வேறு எந்த ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்மூத்தி செய்யலாம், வேறு எந்த ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி நம்ம ஜூஸஸ் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. பொதுவாக கள்ளி பழங்கள் எல்லாமே சத்துக்கள் மிகுந்தது. சப்பாத்தி கல்லியில் காய்க்கக்கூடிய அந்த கள்ளி பழங்களை சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த கள்ளி பழங்களில் நிறைய முட்கள் இருக்கும். சப்பாத்தி கள்ளி பழத்தை மட்டும் நம்ம நல்லா முட்களெல்லாம் எடுத்துட்டு 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இந்த மாதிரி பழங்கள் உங்கள் ஊரில் கடைகளில் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நீங்களும் இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி
அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.